எல்லாருக்கும் அன்பான வணக்கம். திஸ் இஸ் சாய் செஞ்சய். இப்போ நான் இரும்பாலை குவார்ட்டர்ஸில் என்னோட வீட்டில் இருக்கிறேன். இந்த காணொளி மூலமாக நான் சில விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோட இந்த சமூக அக்கறை சோஷியல் ஆக்டிவிசம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் முதல்ல வேலை பார்த்த கம்பெனி, அந்த கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பல. அங்கே சம்பளம் கொடுக்காதப்போ நான் போராடி அங்கே சம்பளம் என்னோடய எக்ஸ்பிளேட்டர் வாங்கினேன். அதுக்கப்புறமா ஆலிவர் கேஸ் வந்துடுச்சு. ஆலிவர் கேஸில் இப்போ கோர்ட்டில் ஓடிட்டுருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து பெரிய மாரியம்மன் கேஸ் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் பல ஆர்டிஐ போட்டுக்கிறேன். கைலாசநாதர் கோயில் சம்மந்தப்பட்ட சில இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் ஆர்டிஐ போட்டுக்கிறேன். கற்பூரநாதரில் கும்பாபிஷேகம் ஏன் நடக்காமல் இருக்குன்னு சில ஆர்டிஐ போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம பழனி முருகன் கோயில் தண்டாயுதபாணி முருகன் கோயில் நடந்தது மாநாடு. அதுக்கு எவ்வளோ செலவு ஆகிருக்கு, என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குன்னு நான் ஒரு ஆர்டிஐ போட்டுக்கிறேன். தருமபுரி கனியம்மன் கோயில் அங்கேயும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டிஐ போட்டுக்கிறேன். பள்ளப்பட்டி மாரியம்மன் கோயில் பார்ப்பக்கத்தில் கூடிய மாரியம்மனில் ஒரு ஆர்டிஐ போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நான் சில இப்போ ஆர்டிஐ போட்டதுனால அந்த இடத்துல ஃப்ராட் நடக்குது நான் அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நபராக நான் சில ஹெச்ஆர்என்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆலிவர் மாதிரி அயோக்கியனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சில சாக்கடைகளில் நான் வெளியே க்ளீன் பண்ணலான்னு ஒரு சுத்தப்படுத்தலான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் பண்ணலான்னு. ஸோ இதனால தான் நான் என் சமூக அக்கறை கொண்ட விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல், வெரி வெரி நிம்மதி இருக்காது. பட் வாட் டு டூ, யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். போராடுறவங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் எப்பவுமே இருக்காது தான். ஸோ அந்த தொடர்ந்து என் போராட்டம் ஓட்டிகிட்டு தான் இருக்கும். நிறைய ஆர்டிஐஸ் பெண்டிங்காக இருக்குது. யூடிஎம் உங்கள் தொகுதி முதலமைச்சரில் எத்தனை பெட்டிஷன்ஸ் பெண்டிங்காக இருக்குதுன்னு 6 மாதத்துக்கு மேலே பெண்டிங்காக இருக்குதுன்னு சில ஆர்டிஐயில் தகவல் கேட்டுக்கிறேன். அப்புறம் காவல்துறை சம்மந்தப்பட்ட சில ஆர்டிஐயில் நான் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறேன். ஸோ அண்ட் சேம் டைம் சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பாடு போடாமல் இருக்கிறாங்க, அதாவது ஹைஜீனிக் இல்லாமல் இருக்குது. ஸோ உணவு பாதுகாப்பு துறைக்கு நான் சில பெட்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் கேசஸ் ஐ ஹவ் ஃபைல்டு. அண்ட் ஸோ நிறைய விஷயம் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது என் மைண்டில். ஸோ தொடர்ந்து இந்த சமூக பணியை நான் கொண்டு போயிட்டு தான் இருப்பேன். ஸோ யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாக தான் போகும், வெற்றியோடு தான் நான் வருவேன். அதில் எந்த மாற்று கருத்துமும் இல்லை. இந்த சம்பவங்கள் அத்தனையும் எனக்கு ரொம்பவே எனக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமும் கற்றுருக்கு. ரொம்பவே எனக்கு ஒரு தைரியசாலியாக இருக்குது. ஸோ ஹேவிங் செட் தட், இந்த தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.